இந்த ஆந்தைய பத்தி சமீப காலத்துல நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறேன். ஆந்தை நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பொதுவாவே ஒரு கருத்து என்னன்னா, ஆந்தை சப்தம் அலறல் கேட்க கூடாது, அது துரதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. எதுதான் பாய் உண்மை? மக்களை ஒண்ணு புரிஞ்சுக்கிறேன், ஜீவராசி பத்தி நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஜீவராசி கிட்ட ஒரு குணம் இருக்கு. ஒரு ஜீவராசி கிட்ட ஒரு பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. அதோட உருவம் அந்த மாதிரி, அதோட தோற்றம் அந்த மாதிரி. ஆனா அது அந்த மாதிரி ஜீவராசியே கிடையாது. கோழி கூட கொத்தும், சில ஜீவராசி கூட கொத்தும், ஆனா அது ஒண்ணுமே பண்ணாது ஆந்தை. அதனால முதல்ல பிடிக்கவே முடியாது. ஆனா ஆந்தையில எவ்வளவு பாசிட்டிவ் இருக்கு தெரியுமா? பிசினஸ் நின்னு பேசும். ஆந்தை வச்சீங்கன்னா 100% விளையாடுமா. அதோட தோற்றமே அந்த மாதிரி இருக்கும். மர்ஜின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், ஒவ்வொரு ஜீவராசிகளை பத்தி பேசும்போதும் அதோட தன்மையை சொல்லி அதை எதுக்கு பயன்படுத்தலாம், எதனால அதனுடைய உதவிகள் நமக்கு கிடைக்குதுன்னு நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில இந்த ஆந்தைய பத்தி சமீப காலத்துல நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறேன். ஆந்தை நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பொதுவாவே ஒரு கருத்து என்னன்னா, ஆந்தை சப்தம் அலறல் கேட்க கூடாது, அது துரதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. எதுதான் பாய் உண்மை? என்ன கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு, பாய் நீங்க ஒரு மாந்திரிகரு, இவ்வளவு பேர் பாய், இவ்வளவு ஆத்மா விஷயம் எல்லாம் பண்றீங்க, நீங்க எதுக்கு ஜீவராசி பத்தி பேசுறீங்க அப்படியே நீங்க அதை புரட்டி போட்டு பாருங்க. நான் உங்களையும் கேள்வி கேட்கிறேன், மக்களையும் கேட்கிறேன். எல்லாமே இறைவன் படிச்சது தான். மரம், செடி, கொடி, மலை, தண்ணி, பூமி, ஆக எதுவாக இருந்தாலும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எதுவாக இருந்தாலும் இறைவன் படிச்சது தான். அதே உலகத்துல தான் இவ்வளவு மனுஷனையும் கோடி கணக்குல படைச்சது இறைவன் தான். ஆனா எவ்வளவு மனுஷன் இருக்குமோ அதோட 10 மடங்கு அதிகம் பாத்தீங்கன்னா ஜீவராசிகள் இருக்கு. மனுஷன்ல 2 விதம் தான் இருக்கு, ஒன்னு ஆணு ஒன்னு பெண்ணு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அதுல சிலது மாறி, அது விட்டுடுங்க, மாறுறதெல்லாம் விட்டுடுங்க. ஆண் பெண் இதை தவிர்த்து வேற என்ன இருக்கா? இல்ல. மதம் தான் வேற இருக்கு, மொழி தான் வேற இருக்கு, ஆனா உணர்வு ஒண்ணுதான், உயிரும் ஒண்ணுதான். ஆனா ஜீவராசியில் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், உயிர் ஒண்ணுதான், ஆனா அதோட உணர்வு, அதோட உருவம் சிறுசிலிருந்து பெரிய சைஸ் வரையும். எனக்கு முன்னாடி ஜுராசிக்லாம் இருக்கே, பார்த்தாச்சுல்ல, இருக்குல்ல. அப்போ அதெல்லாம் எப்படி? அப்போ நான் என்ன கேட்கிறேன், மனிதன் வாழ்ற ஒரு உலகத்துல எதுக்கு தேலுக்கு இறைவன் படைக்கணும்? மனிதன் வாழ்ற உலகத்துல எதுக்கு ஒரு பள்ளி ஏன் படைக்கணும்? அதுவும் வீட்டுல இருந்து மேல இருக்கு, கீழே சாம்பார் கொதிக்குது, விழுந்தா ஜோலி முடிஞ்சிச்சுன்றாங்க. ஏன் இறைவன் படைச்சான்? இந்த விஷயத்த படைச்சா இதை தின்னா, இதை சாப்பிட்டாலோ இல்ல அதை கொட்டிட்டாலோ இல்ல பாம்பு கொத்திட்டாலோ ஒரு மனுஷனுக்கு உயிர் போகுதுன்னு இறைவனுக்கும் படைச்ச இறைவனுக்கு தெரியாதா? தெரியும், கண்டிப்பா. அப்ப ஏன் படைக்கணும்? சோ இவ்வளவு விஷயம் தெரிஞ்சாங்கன்னு வச்சுங்க, நம்ம ஆளுங்க ஜீனியஸ் ஆயிடுவாங்க. உண்மையாமா நம்ம ஆளுங்க நிறைய பேருக்கு சந்தேகம், எதுக்கு போய் நீங்க ஜீவராசிகளை பத்தி பேச, எதுக்கு ஒரு விஷயத்த பேசுறேன்னா, எதெல்லாம் பாசிட்டிவுக்காக இருக்கு, எதெல்லாம் நெகட்டிவ்காக இருக்கு. ஒன்னா நிறைய ஜீவராசிகள் அந்த மாலிக் பாய் பேசுவேன். மாலிக் பாய்க்கு மாந்திரிகமும் தெரியும், தாந்திரிகமும் தெரியும், வசியமும் தெரியும், செய்வனியும் தெரியும், ஜீவராசிகளோட விஷயமும் தெரியும். ஏன்னா எது நல்லது எது கெட்டது. ஸோ பாம்பும் கொத்தும், ஆனா எந்த பாம்பும் ஸ்ட்ரெயிட்டா நம்மளை கொத்தாது. அதை நம்ம அடிக்க போனாவோ சீண்ட போனதோ நம்மளை கொத்தும். ஆமா தானே? என்னைக்காவது எறும்பு கடிச்சிருக்கு, அது பாட்டுக்கு போயிருந்தாங்க, நம்ம காலை வச்சா நம்ம காலில் ஏறி கொத்தும், கடிக்குது. ஸோ இதுதான் விஷயம். இந்த ஜீவராசியா இருக்கட்டும், கோவம் வந்தா கோழியே கொத்துமா? ஸோ அதுக்கு கோவம் வரும் வரையோ இல்லை அது பயத்துலதான் கொத்துமே தவிர தூங்கிட்டு இருக்கணும் எழுப்பி ஒன்றும் கொத்தாது. ஆனா மனுஷன் அப்படி கிடையாது, கூடயே இருந்து கோழி பறிச்சிருவோம். மக்களை ஒண்ணு புரிஞ்சுக்கிறேன், ஜீவராசி பத்தி நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஜீவராசி கிட்ட ஒரு குணம் இருக்கு, ஒரு ஜீவராசி கிட்ட ஒரு பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. இப்போ இந்து சமூகத்துல மாடு உள்ள வந்தா நல்லதுன்றாங்க, அது எருமாடு வந்தா கெட்டதுன்றாங்க. ஸோ ஒரு எருமாடு மேல மோதினாலும் வண்டி வித்துருவாங்க, ஒரு பன்றி மேல வண்டி மோதினாலும் வித்துருவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரியலா ஃபேக்கான 100% ரியல், கெட்ட சகனம்னு சொல்லுவாங்க. ஸோ இதே பாத்தீங்கன்னா சில பேர் நிறைய இருக்குமா, எது நல்லது எது கெட்டது, எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ், இதுதான் நான் ஒரு ஜீவராசிக்கு நான் சொல்றது. இன்னும் சில ஜீவராசி தான் பேசியிருக்கோம், நிறைய இருக்கு. திருப்பி திருப்பி சொல்றேன், ஜீவராசி பத்தி பேசுற ஒரே ரீசன் எது தெரியுங்களா? மனிதனுக்கும் ஒரு ஜீவராசி வர்றதுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு, 2 பேருக்கும் கம்யூனிகேஷன் இருக்கு, கனெக்டிவிட்டி இருக்கு. அந்த 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா
ஏதோ ஒரு விஷயத்த குறிக்க வரும். ஒரு நல்லது கெட்டதோ பார்த்தீங்கன்னா உங்களோட முன்னோர்கள் ஆத்மாவாலையும் வரும். இப்போ எவ்வளவோ காக்கா இருக்கு, லட்சக்கணக்கில் காக்கா இருக்கு, லட்சக்கணக்கில் தெருவில் வீடு இருக்கு. ஆனால் உங்க வாசனை மட்டும் ஒரு காக்கா கத்திக்கிட்டே இருக்கும். அந்த காக்கா நீங்கள் எதனா ஒரு மார்க் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பாருங்க, அந்த காக்கா தினசரி உங்கள் வீட்டான வரும். எப்படி வருது? ரூட் மேப் போட்டால், கூகுள் மேப்பை போட்டால் வருது இல்லை? ஸோ இதுதான் விஷயம். ஸோ முன்னோர்களோ இறந்தவங்களோ அது ஒரு ஆத்மா வழியாக தான் 100% நல்ல விஷயத்துக்கு வருவாங்க. சில பேர் நீங்கள் எங்கள் அப்பா இறந்துட்டார் வரதில்லை, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க வரதில்லை, என் பையன் இறந்துட்டான் வரதில்லைன்னு ஜீவராசியாக கூட வரலாம். அதுக்காக தான் ஜீவராசிக்கு ஒன்னொன்றுக்கு ஒரு விஷயம் இருக்குது. தயவு செஞ்சு உங்களுக்கு பயமாக இருந்தால் ஜீவராசிக்கு ஒதுங்கிருங்க. அப்படி இருந்தால் தள்ளி விட்டுருங்க, அடிக்காதீங்க. அதை அடித்து கொள்றதால, ஏன்னா அது உங்களுக்கு என்ன நல்லது கெட்டதுக்கு வருதா, பாசிட்டிவ் வருதா, நெகட்டிவ் வருதா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அதனால தான் ஒரு ஜீவராசி சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேட்டது பார்த்தீங்கன்னா ஆந்தைன்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆந்தைனாலே ஐயோ அது சுடுகாட்டில் இருக்கும், அது பணம் இருக்கிறதுல இருக்கும் அப்படின்வாங்க. ஆந்தையில எவ்வளோ பாசிட்டிவ் இருக்குது தெரியுமா? ஆந்தையில எவ்வளோ மாந்திரிகம் இருக்குன்னு தெரியுமா? ஆந்தையில எவ்வளோ வாஸ்து இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. இருக்கிற ஜீவராசிலே பார்த்தீங்கன்னா 360 டிகிரி அப்படியே திரும்பும் ரொட்டேட்டா. அதோட பார்வை பார்த்தீங்கன்னா அது குழந்தை பிஞ்சியா இருந்தாலும் சரி, வயசான இருந்தாலும் சரி, ஆனால் அது சிரிச்சாலும் பார்வை பார்த்தீங்கன்னா முறைக்கிற மாதிரியே நம்மளுக்கு தெரியும். ஆந்தியோட பார்வை அந்த பார்வைடான்னுவாங்க. ஆனால் அது இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஒரு கோழி குஞ்சோட ரொம்ப சாஃப்டானது தான் ஆந்தை. அதோட உருவம் அந்த மாதிரி, அதோட தோற்றம் அந்த மாதிரி. ஆனால் அது அந்த மாதிரி ஜீவராசியே கிடையாது. கோழி கூட கொத்தும், சில ஜீவராசி கூட கொத்தும், ஆனால் அது ஒன்றுமே பண்ணாது ஆந்தை. அதனால் முதல்ல பிடிக்கவே முடியாது. ஆனால் ஆந்தையில் எவ்வளோ பாசிட்டிவ் இருக்குது தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் ஆந்தையை வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சம்மந்தம்னா இல்லை, நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு ஒதுக்கப்படுறாங்க, நெகட்டிவாக பார்க்குறாங்க. ஆனால் ஆந்தையில் 200% பாசிட்டிவ் இருக்குது. இப்போ வடநாட்டில் பார்த்தீங்கன்னா, நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடே பண்ணுறாங்க. அதை ஆந்தையை கம்பல்சரி ஒரு ஆஃபீஸில் இன்றைக்கி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், நிறைய ஆஃபீஸில் பாருங்களேன், யூடியூப்பில் கூட போட்டு பாருங்கள். ஆஃபீஸில் குபேரன் சிலை எங்கே இருக்கோ பக்கத்தில் ஆந்தை சிலை இருக்கும், ஆந்தை ஃபோட்டோ இருக்கும் ஆஃபீஸில். ஆந்தை வந்து வீட்டோட பிஸ்னஸுக்கு, ஸ்போர்ட்ஸுக்கு, ஆஃபீஸு ஒரு 100 பேர் வந்துட்டு போகிற இடம், அந்த மாதிரி இடத்துல தான் ஆந்தை சிலையை வைப்பாங்க. ஏன்னா அதோட ஒரு பாசிட்டிவ் வேறு. ஆந்தை, இந்த கருடன், கழுகு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிங் மேன் இருக்கிற இடத்துல தான் வைப்பாங்க. ஆந்தை வச்சா நல்லதா கெட்டதா அப்படின்னா நல்லது. அந்த உருவத்தை வளர்க்கறத சொல்ல அந்த உருவ போட்ட ஒரு போட்டோவோ இல்ல சிலையோ இல்ல சில, அதுவும் நீங்க ஆந்த சிலையை வந்து பாத்தீங்கன்னா பித்தளையிலையோ இல்ல வெள்ளிலையோ செஞ்சோ இல்ல டயா அடிச்சு நீங்க வாங்கி ஆஃபீஸ் டேபிள் மேல வச்சீங்கன்னா பிசினஸ் நின்று பேசும். ஆந்த வச்சீங்கன்னா 100% விளையாடுமா. அதோட தோற்றமே அந்த மாதிரி இருக்கும். அது பாசிட்டிவ் குறிக்கும். ஸோ பயப்பட அவசியம் கிடையாது. அதே மாதிரி தான் வந்து உங்கள் வீட்டு மேலே ஆந்த உட்காந்துருச்சா பயப்பட தேவையில்லை. ஒரு விஷயம் சொல்ல வருது, அது கத்துற மாதிரி இருக்கா பயப்பட தேவையில்லை. அதுவுமே உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ண வருது. இல்லை உங்கள் வாசல் வரையே வந்துருச்சு, இல்லைப்பா வீட்டுள்ளே வந்துருச்சுன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய வீட்டுள்ள வராது. பர்மிஷன் இல்லாமல் எந்த ஜீவராசியும் வீட்டுள்ள வராது. பர்மிஷன் தான் மட்டும்தான் வரும். வீட்டு வாசல் வந்துச்சு, இல்லை மொட்டை மாலை நிற்கிது, பால்கனி கத்திருச்சுன்னா தொட்டி விடுங்க போயிடும். அதனால் அடிச்சிடாதீங்க. அதுவுமே உங்களுக்கு பாசிட்டிவ் தான் குறிக்கும். ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ முதல்ல வர்றது சொல்லிவிட்டு, அந்த உருவம் போட்ட ஃபோட்டோ வீட்டில் வைக்கலாமான்னு கேட்டால், ஹிந்து சமுதாயத்தில் வைக்கலாமான்னு கேட்டால் வச்சுக்கலாம். இந்து மக்கள் பார்த்திங்கன்னா இந்து சமுதாயம் பண்ணுறவங்க, இந்து வழிபாடு பண்ணுறவங்க அந்த சிலையை வைக்கலாம். சிலையும் வைக்கலாம், படமும் வைக்கலாம். ஆனால் இப்போவும் சொல்கிறேன், அதுக்கும் தனியாக வழிபாடோ எல்லாம் பண்ண வேண்டாம். நார்மலாக ஜென்ரலாக வச்சாலே ஒரு பாசிட்டிவ் குடிக்கும். ஹாலில் வச்சாங்கன்னா பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அடிக்கும். ஆஃபீஸில் உருவத்தை வச்சிங்கன்னா 100% பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், ஒரு பாசிட்டிவ் குடிக்கும். ஸோ ஆந்தையில் இவ்வளோ இருக்குது. ஸோ நான் சொன்னதை மட்டும் நீங்களே ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ஆந்தைன்றது நல்ல ஒரு பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் கிடையாது. பயப்பட அவசியம் இல்லை. ஸோ நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். சிறப்பு சிறப்பு. ரொம்ப ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. ஏன்னா இது ஒரு டவுட்டாவே இருந்தது, அதிர்ஷ்டமா அதிர்ஷ்டம் இல்லையா, ஆந்தை வைக்கலாமா வைக்க கூடாதா அப்படிங்கறதுக்கு இந்த பதிவு ஒரு நல்ல ஒரு முன்னுதாரண பதிவா அமைஞ்சுது. ரொம்ப சிறப்பா பதில் கொடுத்ததற்கு நன்றி. நன்றிம்மா.